பரவாயில்லையே, நம்ம சேகர் துப்பறி நிபுணனாக இருக்கு. பகத்தறிவுள்ள மனுஷனு கூட துப்பறிவதற்கு மிருகங்களுடைய தயவு தேவைப்படும் சில நேரத்தில். லீலா, இந்த விஷயத்திலும் கூட கவனம் செலுத்து. பாபு, மாமா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? பார்த்தேன். அப்பா, எவ்வளவு மிருகங்கள். எனக்கு காட்டுல இருக்கிற நினைப்பே இல்லை. சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருந்து. ஆமா, எவ்வளவு அதிசயங்கள். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அப்படியா? அப்போ உனக்கு புத்தகம் எழுதுறதுக்கு நிறைய சம்பவங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். மிருகங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்பேன். இருந்தாலும் நீ வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுதுல்ல. நாளை முத அவ்வளவு நேரம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நேரத்தோட அழைச்சு வந்து சங்கர். எஜமா, சிங்கப்பாளையத்துல ஜமீன்தார் வர்றாங்க. அப்படியா? அப்பா, அம்மா, சௌக்கியமாமா? இருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்பா, இவங்க என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்படியா? வணக்கம்மா. எனக்கு தாய் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆறுதலா இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். திடீர்னு முன்னறிவிப்பு எல்லாம் வந்துட்டீங்க. ஒண்ணு இல்ல, ஊருக்கு போகணும்னு தோணுச்சு, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா, ஆமா. லீலா, காடெல்லாம் சுத்தி பாத்தியா? ஆமா, புத்தகம் எழுதுறதுக்கு வேண்டிய ஆதாரம் ஏதாவது கிடைச்சதா? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கப்பா. அடே அப்பா, காட்டுல என்னென்ன மிருகங்கள் பார்த்து தெரியுமா? அப்பா, இவர்தாப்பா எனக்கு எல்லா இடங்களையும் சுத்தி காட்டினார். இந்த எஸ்டேட் பொறுப்பையும் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். வணக்கம். பையனை பார்த்தா படிச்சவனாலும் தெரியுது. ஆமாப்பா, இங்கிலீஷ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுறாரு. லீலாவுக்கு நம்ம எஸ்டேட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் தங்கை கௌரி. லீலா இங்கே இருக்கணும்னு தங்கைக்கு ரொம்ப ஆசை. அப்பா, ரொம்ப நாளா என் மனசுல இருந்த கவலை தீர்ந்து போச்சு. நாளைக்கு வியாபார விஷயமா அமெரிக்காவுக்கு போறேன். அதுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆகி போச்சு. நான் திரும்பி வர்ற வரைக்கும் லீலாவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவைன்னு நினைச்சேன். அது இங்கே கிடைச்சு போச்சு. தங்கை நினைச்சது நல்லதா போச்சு. அப்ப இங்கே இருக்கட்டும். சரி. நான் வந்து மறந்துட்டேன். யாரு பையன்? இவன் பேர் கந்தன். கொஞ்சம் வேடிக்கையா பண்ணுவான். அந்த மாதிரி லீலா, அப்பாவை அழைச்சிட்டு போமா. போய் ஓய்வு எடுத்துக்கணும். கௌரி, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாமா? சங்கர், இங்க வா. ஐயா, ஏன் இப்படி இருக்கிற? நரிகாட்டு பகுதியில நிறைய மரங்களை வெட்டிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு ஜாகிரதையா இருந்தாலும் இது நடந்துச்சு. நாம கொஞ்சம் அசந்தா போச்சு. அனுமாரு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போன மாதிரி இந்த குரங்கு பசங்க நம்ம எஸ்டேட்டே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. அப்படியா? நான் அந்த திருட்டை உடனே கவனிக்கணுமே. நான் உன்னோட மேகநாதன் அனுப்புறேன். டேய், மேகநாதனை கூட்டிட்டு வா. அவர் தேடிதான் வந்தனுங்க. அவர் காணுங்க. பீமா, காலம் மனிதனுக்காக காத்திருப்பதில்லை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் தான் புத்திசாலி. ஆமா, அகப்பட்டதை சுருட்டணும், இருக்கிற வரையில அனுபவிக்கணும். அப்படியானா புறப்படுவோம். புறப்படலாம். ஆனா இப்படி இல்ல. பின்ன எப்படி? ஆள் மாறாட்டமா, அடையாளம் தெரியாம, முகமூடியோட. இந்த உலகத்திலேயே நம்ம எதுக்க யாருமே இல்லை. ஒரே ஒரு கொடி பயணத்தவன். யாருது? அவன் தான் அந்த யானைப்பான் சங்கரன். சங்கர் கொசு. எஜமா, நேற்று நம்ம மொட்டையில கொசு கடிச்சு துடி துடி துணியா துடிக்கிறான். போல பைத்தியக்காரன். நடக்கட்ட. என்னையாது சண்டைக்கு பறக்கணும்னா கண்ணை பொறிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நமக்கு இதுதான் ஆயுதம். அது குறி வச்சு எரிஞ்சோம்னா ஒவ்வொரு தன் தலையை சேதம் எங்க மாதிரி சேதம் தெரியுமா? ஐயா, ஒழுங்கும் தெரிய போறியா? அப்படி இல்ல, குறி வச்சு அடிக்கிறது ஒரு வீரம் தான். குறி பதுங்கிறது பயத்தினாலயா? கிடையாது, பதுங்கிருந்து பாயறதுக்கு அந்த மாதிரி நான் இருவோம். தப்பு. சரி, தப்பிடுறேன். தப்பிடுறியா? என்னையாது இன்னொன்னு தப்புன்னு சொன்னேன். சண்டைக்கு போக தப்பிடுறேன். ஐயோ, நான் அதுக்கு சொல்லலையா, நீ சொன்னது தப்புன்னு. இங்க பாரு, காதல் உண்டானதுனாலதான் எத்தனையோ பேரு போர்ல உயிரை கொடுத்திருக்காங்கன்னு சரித்திரத்திலேயே இருக்கு. இந்த பாரு, எந்த பையனும் என்ன நேருக்கு நேரம் அடிக்க முடியாது. ஆனா அந்த செய்யற போது
சுத்திக்கிட்டு நிற்க இந்த சமயம் பார்த்து எவனாவது வந்து என்ன அடிச்சு கொண்டுட்டான்னு. பரவாயில்லையா, வீர சொர்க்கம் கிடைக்கும். அட 6லையும் சாவு 100லையும் சாவு துணிஞ்சிடு. சரி புரியுமா? பரவாயில்லையே, 6க்கு 100க்கு நடுவுலையில இருக்கு என் வயசு. அதுக்குள்ளயுமா சாகணும்? சரி நீ முடிவா ஒண்ணு சொல்லிடு, அந்த நினைப்பிலே போயிடுறேன். என்னது? உனக்கு பரிபூர்ணமா நல்ல எண்ணம் உண்டு. ஆனா உன் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துதான் அப்புறம் நான் அந்த முடிவுக்கு வரேன். சக்கரை பறக்கு. அது போதும். வருவா என்ன வாழ தொடர்ந்து வெற்றியோட திரும்பி வாங்க அத்தான்னு சொன்னேன். சத்தம் போய. நீ எதற்காக வந்த? உங்களுக்கு துணையா திருடர்களை பிடிக்கிறது. நான் ஆபத்தான காரியத்துக்கு போறேன், நீ அங்க வரக்கூடாது. உங்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டத்துல எனக்கும் பங்கிருக்கு. நானும் கண்டிப்பா வருவேன். லீலா, என் சந்தோஷத்தை தான் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பேன். என் கஷ்டத்தை நான் தான் அனுபவித்தேன். தயவு செய்து இப்படி வாதம் செய்யாதே லீலா. சங்கர், நீங்க போற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆபத்தை விட அது ரொம்ப வேதனையானதாச்சு. என் மேல இருக்கிற நம்பிக்கையா மாத்த மனசு சமாதானம் முடியாது சங்கர். லீலா, நீ கூட வரதானா? நான் இந்த முயற்சியை விட்டுறேன். வேண்டாம் சங்கர், எனக்காக உப்பிட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறுத்த வேண்டாம். லீலா, இப்போ நீ வீட்டுக்கு போ, நான் வரட்டுமா? கந்தா, அந்த கூட்டத்தை எப்படியாவது பிடிச்சிரு. வாங்க போவோம்.